வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சாராவின் அப்பாவிற்கு காரியங்களை முடித்துவிட்டு மதியம்தான் வருவேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் ஒரு நாள் காலை நேரத்தில் வந்து இறங்கினான். இறங்கியவன் நேராக வீட்டிற்கும் சென்றான். கதவு திறந்தே இருந்தது. ரோஜாவை காணவில்லை. கிச்சனில் வேறு ஒரு அம்மா வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஏமா, யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க என்றான் மனோஜ். தம்பி யாருன்னு தெரியலையே, நான் இந்த வீட்டில் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் என்றார் அஞ்சலி அம்மா. நானா? இது ஏன் வீடுதான். நான் ஒரு வேலையா வெளியில போயிருந்தேன். நீங்க எப்போ வேலைக்கு சேர்ந்தீங்க? யாருமே என்கிட்ட சொல்லலையே என்றான் மனோஜ். ஐயோ தம்பி, நீங்க தான் ரோஜா பாப்பாவோட வீட்டுக்காரா? வாங்கப்பா, நீங்க எதுவும் சாப்பிட்றீங்களா? 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். 3 நாளாச்சு. சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். சரிப்பா, ரோஜா பாப்பா மேலே தான் இருக்காங்க, போய் குளிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரேன் என்றார் அஞ்சலை. தர்மராஜன் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் எழுந்து வரவில்லை. அவரும் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தார். மனோஜ் நேராக மேலே ஏறி சென்றான். ரோஜாவும் அசந்து தூங்கி கொண்டிருந்தாள். மெதுவாக அறைக்குள் வந்து பேக்கை வைத்தவன் அவள் பக்கத்தில் வந்து படுத்தான். அவள் தூங்குவதை ரசித்து கொண்டிருந்தான். புருஷன் பக்கத்துல இல்லைன்னா நைட்டெல்லாம் தூங்குவதே இல்லை போல, காலையில தான் தூங்குறதோ என்று நினைத்து கொண்டே, காமம் என்பது வெறும் உடல் ரீதியான விஷயம் மட்டும் கிடையாது. கட்டிய மனைவியை கட்டிலில் படுக்க வச்சு ரசிப்பதும் ஒரு வகையான காமம்தான் என்று ரசித்தபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் மெதுவாக அவள் அருகில் சென்று அவள் கூந்தலை ஒதுக்கியவரே நெற்றியில் முத்தமிட்டான். மெலிதாக சினுங்கியவள் கண்களை திறந்து மனோஜை பார்த்தவுடன் அத்தா என்று இறுக்கி அணைத்து கொண்டு ஓவென அழுதாள். ரோஜா, என்னடியாச்சு? ஏன் இப்போ அழுகிற? ஏய், நான் தான் வந்துட்டேல்ல, குழந்தையாடி நீ, இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருப்ப என்றான் மனோஜ். அத்தா என்று அவனை இறுக அணைத்து கொண்டாள். அவனும் அவளை இறுக பற்றி கொண்டவன், பைத்தியம், அழுகாதடி, அழுகையை நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன புதுசா வேலைக்கு ஆளெல்லாம் வச்சிருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா ரோஜா என்றான் மனோஜ். அத்தா என்று மறுபடியும் சொன்னாள். சொல்லுடி, அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அத்தானை தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறியே என்றான் மனோஜ். அதுவரைக்கும் படுத்திருந்தவள் சற்று எழுந்து கட்டிலில் சாய்மானமாக அமர்ந்தாள். அவனும் எழுந்து அமர்ந்தான். என்ன ஆச்சுடி என்றான் அவன். கண்ணை மூடுங்க அத்தா என்றாள் ரோஜா. ஏதாவது சர்ப்ரைஸா வச்சிருக்கியா? ஓகே, நான் கண்ணை முடிக்கிறேன் என்றான் அவன். அவன் கைகளை எடுத்து தன் வயிற்றின் மேல் வைத்து கொண்டவள் அவன் காதின் அருகில் சென்று, அத்தா, நீங்க அப்பா ஆயிட்டீங்க. இப்போ என் வயிற்றுல ஒரு குட்டி மனோஜ் வளர்ந்துகிட்டு இருக்கான் என்றாள் அவள். அவன் கண்களில் இருந்த கையை எடுத்த அந்த நிமிடம் அவன் கண்களும் கலங்கி வடிந்தது. ரோஜா, எப்படி இதெல்லாம்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்லலையே, ஏண்டி என்றான் அவன். 3 நாளாச்சத்தான், நீங்க வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நேராக தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால தான் நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்னே அவளை அப்படியே அள்ளி அணைத்து கையில் தூக்கி சுத்த ஆரம்பித்து விட்டான். நான் அப்பா ஆயிட்டேன் என்று சத்தமிட்டபடி. ஐயோ அத்தா, சுத்தாதீங்க, தலையெல்லாம் சுத்துது, என்னை விடுங்க என்றாள். ஐயோ அத்தா, சுத்தாதீங்க, தலையெல்லாம் சுத்துது, என்னை விடுங்க என்றாள். அவளை நிற்க வைத்தவாறே அவளின் புடவையை ஓரங்கட்டியவன் அவள் வயிற்றில் முத்தமிட்டான். தங்கம், நீங்க பொண்ணா பையனான்னு எனக்கு தெரியல, யாரா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அம்மாவை கஷ்டப்படுத்தாம நல்லபடியா அப்பா கிட்ட வந்து சேர்ந்துடுங்க என்று அவள் இடுப்பை அணைத்து கொண்டு தலையை சாய்த்தபடி அவள் வயிற்றில் முகம் புதைத்து கொண்டான். அவன் தலைகளை கட்டி அணைத்தபடி அவளும் அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தாள். சரி, அழாதடி, இப்போ உட்காரு. எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க ரோஜா. எனக்கு இப்போ பறக்கிற மாதிரி இருக்கு. என் சந்தோஷத்தை நான் யார்கிட்டயாவது கத்தி சொல்லணும் போல இருக்குடி என்று அவளை இறுக்கி அணைத்து இதழ்களில் இதழ் பதித்தான். என்ன பண்றீங்க தான் என்றாள் அவள். இல்லடி, உன்னைய ஏதாவது பண்ணணும் போல இருக்கு என்றான் மனோஜ்.
ஆசை தான் உங்களுக்கு, ஒன்றும் பண்ணக்கூடாது, தள்ளியே இருங்க என்றாள் அவள். ஏன் ஏன் பொண்டாட்டியை நான் தொடுறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் என்றான் மனோஜ். டாக்டர் சொல்லிட்டாங்க, 3 மாதத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே கூடாதுன்னு. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் உங்களையும் கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு என்றாள் ரோஜா. நம்மளோட பல நாள் கனவு, ஆசை எல்லாமே நிறைவேற அந்த நிமிஷம் நீங்கள் என் கூட இல்லைன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் மாமா கூட தனியாக தான் போனேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் இல்லாமல் என்றாள் ரோஜா. ஏண்டி, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதுக்காகத்தான் நம்ம 2 பேரும் இத்தனை நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தோம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல? இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிக்கிட்டு தானே நீ என்கிட்ட பேசியிருக்க ரோஜா, சண்டை போட்டிருக்க என்றான் அவன். எனக்கு மட்டும் ஆசையா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு? நான் சொல்லியிருக்கேன்ல, நான் கர்ப்பமானா முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு. ஆனால் பாருங்க, இப்போ உங்களை தவிர பாக்கி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் என்றாள் ரோஜா. அப்படியா? எல்லாருக்கும் தெரியுமா? எவனுமே எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. நான் தான் சரவணா அப்புறம் சஞ்சய்கிட்டெல்லாம் பேசினேனே, ஆனால் யாரும் சொல்லவே இல்லையே என்றான் மனோஜ். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. அதே நேரம் ஃபோனில் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். சூழ்நிலை சரியாக அமையாததுனால நான் உங்ககிட்ட நேரில் சொல்ல ஆசைப்பட்டேன் தான். ஆனால் நான் கர்ப்பமாகணும்னு அவங்க அத்தனை பேரும் எனக்காக கடவுளை வேண்டிக்கிட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. சந்தோஷமான விஷயத்த உடனே சொல்லலான்னு தான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை தான், நான் தானே கர்ப்பமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆனால் இங்கே எல்லாமே உல்ட்டாவாயிடுச்சு. மாமா சொல்லி தான் எனக்கே தெரியும் நான் கர்ப்பம்னு. ஒரு நாள் காலையில் நான் எலும்பாமல் மயக்கத்திலே இருந்ததுனால அவங்க பயந்து போய் டாக்டரை வர சொல்லி செக் பண்ணி அவர் தான் நான் கன்சீவாக இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணி, அது பெரிய கதைங்க என்றாள் ரோஜா. சரி சரி, ரொம்ப பேசாதடி, ரெஸ்டடு, நீ சாஞ்சு உட்காந்துக்கோ என்று அவள் கால்களை தன் மடியின் மீது எடுத்து வைத்து கொண்டு கால்களை அமுத்தி விட்டு கொண்டிருந்தான். அந்த நேரம் ரோஜாவிற்கு காஃபி எடுத்துக்கொண்டு அஞ்சலை மாடி ஏறி மேலே வரும்போது அவன் கால்களை அமுத்தி கொண்டிருப்பதை பார்த்த அஞ்சலையோ, அம்மா உள்ள வரலாமா என்று வெளியே நின்று குரல் கொடுத்தார். சட்டென்று ரோஜா தன் கால்களை மனோஜின் மடியில் இருந்து எடுத்துக்கொண்டாள். அத்தான், இவங்க தான் அஞ்சலி அம்மா, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க என்று அறிமுகப்படுத்தி வைத்தாள் ரோஜா. மாமா என்னை கீழவே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு வேற சொல்லிட்டாரு, அதனால இவங்க தான் என்னை பார்த்துக்கிறாங்க என்று ரோஜா சொல்ல, ஆமா ரோஜா, காலையிலே நான் இவங்களை பார்த்தேன், யாருன்னு எனக்கே ஒன்றும் புரியலை முதல்ல. அப்புறம் அவங்களே சொன்னாங்க வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லி. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, என் பொண்டாட்டிக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் குழந்தை பிறக்கணும். அவள் என்ன விருப்பப்பட்டாலும் எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும். இனிமே அவளை பார்த்துக்கிறது உங்கள் வேலையும் என் வேலையும் மட்டும்தான் என்றான் மனோஜ். நீங்கள் சொல்லவே வேணாம் தம்பி, பாப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எல்லாம் பேசிட்டேன். சரி, நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாகி வாங்க தம்பி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றார் அஞ்சலை. சரிங்கம்மா, நீங்கள் போங்க, நான் வரேன் என்றான் மனோஜ். ஏங்க, எனக்கு உங்கள் நெஞ்சில் தலை சாய்க்கணும்னு ஆசையாக இருக்குங்க என்றாள் ரோஜா. என்னடி கேட்குற நீ, இப்படி வா என்றான். அவளை தன் மார்போடு சாய்த்து அணைத்து கொண்டான். அவளும் அவனை இறுக்கி அணைத்து கொண்டிருந்தாள். அவள் தலையை வருடிவிட்டவன் உச்சந்தலையை முகர்ந்தவாறே, இந்த நாளுக்காக நம்ம எவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம்ல என்று மனோஜ் கேட்க, அத்தான், அந்த நொடி நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனால் நீங்கள் இந்த நேரம் என் கூட இல்லைன்னு கஷ்டப்படுறதா, இல்லை நமக்கும் குழந்தை வந்துட்டாங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதான்னு புரியலை. அப்புறம்தான் எல்லார்கிட்டையும் சொன்னேன், ஆனால் யாருமே இன்னும் வரல தான் என்றாள் அவள். வருவாங்க, இன்னைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு தான் வருவாங்க என்றவன். ஆனால் ரோஜா, அவனுங்க வந்து என்கிட்ட ட்ரீட் ஏதாவது கேட்டு வரட்டும், அப்புறம் பாரு அவனுங்களுக்கு இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லலையே 2 பேரும் என்கிட்ட என்றான் மனோஜ். நான் தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அதனால சொல்லியிருக்க மாட்டாங்கத்தான். ஏன், நான் சொன்னதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா என்றாள் ரோஜா. அப்படியெல்லாம் இல்லடி, என் பொண்டாட்டி நீ சொன்னாதான் எனக்கு சந்தோஷம். உனக்கு ஏதாவது பண்ணணும் போல இருக்குடி, உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று மனோஜ் சொல்ல, என்னது என்றாள் ரோஜா.
நீ கண்ணை மூடு என்று சொல்லிவிட்டு அவளுக்காக சின்னதா ஒரு வைர கம்மல் ஒன்று வாங்கி கொண்டு வந்திருப்பதை அவள் கையில் கொடுத்தவன், இப்போ உன் கண்ணை திறந்து பாருடி என்று சொல்லிய மனோஜ், தோடு பிடிச்சிருக்கா பாரு என்றான். என்னத்தான் இப்படி ஜொலிக்குது என்றாள் ரோஜா. வைரக்கல்டி, உனக்கு நான் வாங்கிட்டு வந்தது. எனக்கு வரமாக கிடைச்ச என் பொண்டாட்டி வைரமாக என் குழந்தைய வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா. என் மனைவிக்கு என்னோட சின்ன கிஃப்ட் வைரத்தோடு என்றான் மனோஜ். ஐ லவ் யூ அத்தா, தேங்க்யூ ஸோ மச் என்று அவனை மறுபடியும் கட்டி அணைத்து கொண்டாள் அவள். அப்புறம் ரோஜா, சாரா ஒரு வாரத்தில் இங்கே வந்துடுவா. நிஜமாவே அவள் இங்கே வர்றதுல உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. இந்த மாதிரி நேரத்தில் நீ டென்ஷன் ஆகக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். உன்னோட ஹாப்பினஸ் எனக்கு அது ரொம்ப முக்கியம். உனக்கு மனசில் ஏதாவது சின்ன சலனம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. அவள் வர்றதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு உன்னோட நிம்மதி தான் முக்கியம் என்றான் மனோஜ். அத்தான், நிறைய யோசிச்சிட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்குன்னு யாரும் இல்லை. நம்ம தான் அவளை பாதுகாக்கணுங்கிற சூழ்நிலையில் அவளை அப்படி விட்டுற முடியாதுல்ல அத்தான். வயசு பொண்ணுங்க அவ. நம்ம கரெக்டாக இருந்தால் யாரும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது என்றாள் ரோஜா. உன் நம்பிக்கையும் என் மேலே வச்சிருக்க காதலையும் நான் மதிக்கிறேன்டி, அதனால தான் கேட்டேன் என்றான் அவன். யார் வந்தாலும் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லைங்க. இனி நீங்கள், நான், நம்ம குழந்தை, இதுதான் நம்ம குடும்பம். நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது என்றாள் ரோஜா. சரி, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க. அஞ்சலி அம்மா சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க, சேர்ந்தே சாப்பிடலாம் என்று ரோஜா சொல்ல, நீ எங்கே கீழே இறங்குற? கீழே எல்லாம் இறங்கக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் எதுக்கு இருக்கேன் என்றான் மனோஜ். அப்போ நீங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போக வேண்டாமா என்று ரோஜா கேட்க, ஆஃபீஸ்க்கு தான் அப்பா போய்கிட்டு இருக்காரே. 3 மாதத்துக்கு நான் எங்கேயும் போகிறதா இல்லை. நான் உன் கூடயே தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன் என்றான் அவன். ஐயோ, ஆளை பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ராஜிக்கு மாதிரியெல்லாம் எனக்கு எதுவுமே பண்ணலைங்க என்றாள் ரோஜா. இதுதானே ஆரம்பம், போக போக தான் தெரியும் என்ன ஆகும்னு. இப்போ போய் நான் சாப்பிட்டு உனக்கு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறேன், நீ இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் குளித்து விட்டு வெளியே வந்தவன் கீழே இறங்கி போனான். அப்போதுதான் தர்மராஜன் எழுந்து வெளியே வந்தார். என்னப்பா மனோஜ், எத்தனை மணிக்கு வந்த என்றார் அவர். இப்போதான்ப்பா வந்தேன், நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு மேலே போயிட்டேன் என்று மனோஜ் சொல்ல, ரோஜா விஷயத்த சொன்னாலா? நான் தாத்தா ஆயிட்டேன்ப்பா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ என்றார் தர்மராஜ். அப்பா, நீங்க கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களேப்பா என்று ஸ்வீட்டை எடுத்துக்கொண்டு தர்மராஜை கட்டி அணைத்த மனோஜ், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா என்றான். என்னப்பா பண்றது, என் மருமகளோட ஆர்டர், அதை என்னால் மீற முடியாதுல்ல என்றார் தர்மராஜ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாமா போனதை நினச்சி கஷ்டத்தில் இருந்த எனக்கு என் மனசை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காப்பா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்பா, ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கி கொடுத்துடலாம்ப்பா. 1 மாத சம்பளத்தையும் அப்படியே எல்லாருக்கும் கொடுத்துருங்க என்றான் மனோஜ். நான் கொடுத்துடவா, நீ எங்கப்பா போகிற என்றார் தர்மராஜ். 3 மாதத்துக்கு எனக்கும் ரெஸ்ட்டு தான்ப்பா. நான் தான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் வருவேன். அது வரைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு லீவ் கொடுத்துருங்க என்று மனோஜ் கேட்க, அடப்பாவமே, போதுமாப்பா அந்த லீவு என்று சிரித்தவர், சரிப்பா, உனக்கு எவ்வளவு நாள் லீவ் வேணாலும் லீவ் எடுத்துக்கோ. எப்போ வரணும்னு தோணுதோ அப்போவே வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் போகிறது எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது. எனக்கு பேரனோ பேத்தியோ வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பழைய திரும்பி எனக்கு வந்துடுச்சுப்பா. நான் நல்லா இருக்கேன். ஆமாம் மனோஜ், கேட்க மறந்துட்டேன் பாரு, சாரா எப்படி இருக்கா, எப்போ வரா என்றார் அவர். நல்லா இருக்காப்பா, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருக்கா. அவள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் என்றார் மனோஜ். வரட்டும் வரட்டும், பொறுமையாகவே வரட்டும். எப்படிப்பா உங்ககிட்ட பேசுகிறா? அவகிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா என்றார் அவர். என்கிட்ட எப்பவும் போலதான்ப்பா பேசினா, வேற எதுவும் பேசிக்கல. ஆமா, நீங்க எதப்பா கேக்குறீங்க என்று மனோஜ் கேட்க, இல்லப்பா, கோபமா இருக்காளா இல்ல நம்ம மேல இருந்த கோபம் குறைஞ்சிடுச்சான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் என்றார் தர்மராஜ். இல்லப்பா, அவ நல்லா தான் இருக்கா. சரிப்பா, வாங்க சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடாம நாக்கே செத்து போயிடுச்சுப்பா என்றான் மனோஜ்.
வாப்பா வாப்பா அஞ்சலேம்மா, ஸ்வீட் பண்ணீங்களா? நைட்டு சொல்லியிருந்தேனே என்றார் அவர். பண்ணிட்டேங்க ஐயா, கேசரி பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து வைங்க என் பையனுக்கு. மனோஜ், இன்னைக்கு சண்டே, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் இன்னைக்கு தான் ரோஜாவை பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தடபுடலாக சமைச்சு எல்லாருக்கும் விருத்து கொடுத்துட்டேனுப்பா. அஞ்சலேம்மா, நான்வெஜ்ஜில் உங்களுக்கு எது ஸ்பெஷலாக வருமோ எல்லாத்தையும் வாங்கி சமைச்சிருங்க. பைசா நான் தரேன், நீங்களே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. துணைக்கு மருதுவை கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்க என்றார் தர்மராஜ். செஞ்சிடலாமியா, அதனால என்ன, இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், சாப்பிடுங்க ஐயா என்றார் அஞ்சலை. ஏமா, என் மருமகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா இல்லையா என்று தர்மராஜ் கேட்க, உங்களுக்கு கொடுத்துட்டு தாயா கொண்டு போய் கொடுக்கணும் என்று அஞ்சலை சொல்ல, அப்பா அப்பா, நானே எடுத்துட்டு போய் அவளுக்கு கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றான் மனோஜ். என்ன மனோஜ், இப்போதான் வந்த, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல என்று தர்மராஜ் கேட்க, ரெஸ்டா? இனி எதுப்பா எனக்கு ரெஸ்ட்டு? என் சிங்கக்குட்டி வரப்போறான், அவன் வர வரைக்கும் எனக்கு ரெஸ்டே கிடையாது, வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு சுத்தமா ரெஸ்ட் கிடையாது என்ற மனோஜின் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியை பார்த்த தர்மராஜுக்கும் ரொம்ப சந்தோஷமாகத்தான் இருந்தது. மகனை விட பேர குழந்தை என்றால் யாருக்குமே பாசம் அதிகம் தானே. சாப்பிட்டு முடித்த மனோஜ் ரோஜாவுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு மேலே சென்றான். 2 இட்லியும் சட்னியும் வைத்து ஊட்டி விட்டான் அவன். சாப்பிட்டு கொண்டு இருந்தவளுக்கு குமட்டி கொண்டு வருவது போல் இருந்தது. சட்டென்று ரோஜா வாந்தி எடுக்க அதை தன் கையில் ஏந்தினான் மனோஜ். அத்தா, சாரி அத்தா என்று சங்கடப்பட்டு போனாள் ரோஜா. பாத்ரூம்குள் சென்று எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொண்டு வெளியே வந்தான் மனோஜ். சாரி அத்தா, எனக்கு இவ்வளவு நாள் வாமிட் எல்லாம் வரல, ஆனா இன்னைக்கு தான் இப்படி, ஏன்னு தெரியல, சாரி அத்தா என்று பயந்தது போல் மன்னிப்பு கேட்டாள் ரோஜா. ஹே ரோஜா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், எதுக்கு இப்போ இவ்வளோ எமோஷன் ஆகுற? உன் கருவில் இருக்கிறது ஏன் குழந்தைடி, உனக்குன்னு எல்லா நல்லது கெட்டதையும் பார்க்கறதுக்கு உன் புருஷன் நான் தானே இருக்கேன், பிரசவ அறையில் கூட நான் தான் இருப்பேன், எதுக்கு இப்போ பதற? இது என்னோட கடமை தான் ரோஜா. உங்ககிட்ட அப்போ சொன்னது தான், இந்த குழந்தை பிறப்புல எப்படி நமக்கு சரிசமான பங்கு இருக்கோ அதே மாதிரி தான் உன்னைய பார்த்துக்கிறதுலையும் எனக்கு பங்கு இருக்கு என்றான் அவன். மனோஜின் வார்த்தைகளை கேட்ட ரோஜாவின் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பொங்கியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. நன்றி.